தளபதி 69 படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட 69 படத்து மேல இப்பவே ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் தான் தளபதியோட கடைசி படம். சோ இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இப்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமையில இந்த படத்தை ஹச் வினோத் டைரக்ட் பண்ண போறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிக்க போறாங்க அப்படின்ட்டு அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இதுக்கு இடையில இந்த படத்தோட கதை சம்பந்தமா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட படம் கிடையாது அப்படின்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் ஹச் வினோத்தே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு. ஆனா அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 8 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2017ல மெர்சல் படத்துல தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தளபதியை நேருல சந்திச்சு டைரக்டர் ஹச் வினோத் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை சொல்லி இருக்காரு. அப்பவே தளபதிக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சு போய் படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டாராம். ஆனா அடுத்தடுத்த படத்துக்கு தளபதி கமிட்மெண்ட்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஹச் வினோத் கிட்ட தளபதி சொல்லி இருக்காரு. ஆனா அது வரைக்கும் நம்மளால படம் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹச் வினோத் பாத்தீங்கன்னா இந்த கதையை எடுத்துட்டு போய் விஜய் சேதுபதி, தனுஷ், கமல் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லி இருக்காரு. இவங்க 3 பேருமே இந்த கதையில நடிக்கிறதுக்கு சம்மதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கமல் மட்டும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையில நடிக்காம பின்வாங்கி இருக்காரு. இப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் அதே கதையை தளபதி கிட்ட சொல்லி இப்ப இந்த படத்தை எடுக்க போறாங்க. இது அரசியல் கலந்த கதை அப்படிங்கறதுனால ஹச் வினோத் கண்டிப்பா அஜித் கிட்ட சொல்லி இருக்க மாட்டாரு. அப்படியே சொல்லி இருந்தாலும் இந்த மாதிரியான கதைகளுக்கு அஜித் என்னைக்குமே ஓகே சொல்ல மாட்டாரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.